தோழர்களே தோழியர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு மாத கோழி குஞ்சுகள் வளர்ப்பில் நீங்கள் எந்த தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம குணா நாட்டுக்கோழி பண்ணையை பார்க்குற புதிய வியூவர்ஸ்லாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணோடனே பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்துங்க. அதை அழுத்தினோடனே ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காட்டிகிட்டே இருக்கும். வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு நம்ம வீடியோ பார்த்த உடனே லைக் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், வீடியோவை தள்ளி விடாமல் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு இது அவங்களுடைய குரூப்புகள் இருந்தால் அதில் இங்கே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்டு எனக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் வேறு எதிர்பார்த்து உங்களுக்கு செய்யலை, கோழிகளை நீங்கள் காப்பாற்றணுன்றது தான் என்னுடைய நோக்கம். அப்படியே கொஞ்ச நேரம் தான், ஒன்றும் அதிகம் டைம்லாம் ஓடாது. நீங்கள் அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், கோழியை பற்றி நல்லா வளர்ப்பு முறை தெரிஞ்சுக்கணும், என்ன சொல்கிறோம் அப்படின்றத நீங்கள் அந்த வீடியோ கொஞ்சம் நேரம் தள்ளி விடாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புரியும். நீங்கள் நிறைய பேர் எப்படின்னா ஓப்பனிங்கை பார்க்குறது, அப்புறம் எண்டிங்கை பார்க்குறது, வீடியோ நடுவில் பார்க்குறதே இல்லை. அப்போ என்ன சொன்னோன்னு தெரியாது, உடனே எனக்கு கால் பண்ண வேண்டியது. அப்படி இல்லை. ஆரம்ப காலங்களில் நான் வந்து நிறைய ஃபோன் கால் அட்டன் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வர சூழ்நிலைகள் மாறும்போது உங்களுக்கு தெரியாதில்ல, இப்போ பல வருஷமாக நம்ம இருக்கோம் லைனில், நிறைய கால்கள் வரும்போது பேச முடியாமல் இருக்குது. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, வாட்ஸ்அப்பில் எதாக இருந்தாலும் மெசேஜ் போட்டுருங்க. வாட்ஸ்அப்பில் போட்டு விட்ருங்க, நான் உங்களுக்கு பதிலளிப்பேன். ஒரு நாளைக்கு 4 தடவை 5 தடவை வாட்ஸ்அப் பார்ப்பேன். அப்போ நான் வண்டியிலே போயிட்டு இருந்தாலும் கூட, உட்காந்துட்டு போயிருந்தாலும், பஸ்ஸில் போயிருந்தால் கூட வாட்ஸ்அப்புக்கு நான் பதில் அளிச்சுக்கிட்டே போவேன். அதனால எனக்கு அது ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா நான் எடுக்க முடியாது, அதை குறை நினைக்க வேணாம் அப்படின்னு உங்களை கேட்டுக்கிறேன். சரி, வாங்க டாப்பிக்குள்ளே போவோம். கோழியோடு பொறிச்சு கோழி குஞ்சை விடுவீங்க, தாய் கோழியோடு விட்டுருவீங்க, 10 குஞ்சை விடுவீங்க. அதுக்கு தீவனம் கொடுக்க மாட்டீங்க. சும்மா கம்போ அல்லது மக்காச்சோளமோ அல்லது கோதுமையோ அல்லது அரிசியோ உடச்சி அப்படியே சும்மா கொஞ்சம் தூவி விடுங்க, கோழியோடு திங்கிட்டோம்னு. இது கோழி போய் வெளியில் போய் எல்லா இடத்துலையும் மேய்ஞ்சி கூட்டிகிட்டு வந்துச்சுன்னா இதில் கொடுத்து நீங்கள் போட தேவையில்லை. நார்மலாக கொஞ்சம் கோழி குஞ்சு 1 மாதத்துக்கு அப்புறம் கம்பு போட்டாலே போதும், அது வெளிமேய்ச்சலில் இருந்தால். அதே மாதிரி அரிசியை போடும்போது உடச்சி போடலாம், வெளிமேய்ச்சலில் இருந்தால். கோதுமையை போட்டாலும் அல்லது மக்காச்சோளத்தை போட்டாலும் உடச்சி போட்டிங்கனாலே போதும். ஆனால் இந்த தவறுகளை அந்த கோழி குஞ்சுகளுக்கு இதையே தீவனமாக போட்டிங்கன்னா அது கூட வளராது. அது எல்லாமே செத்து போய் 1-2 தான் தாய் கூட வளரும். அதனால் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, கோழி குஞ்சு அடைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அந்த தட்டில், அதோட தீவன தட்டில் எச்சங்கள் விழுகிறது, அதை கவனிக்காமல் இருக்கிறது, தண்ணியில் எச்சம் விழுந்து கிடக்கிறது கவனிக்காமல் இருக்கிறது. இதை வந்து அது குடிக்கும், இந்த தீவனத்தை தின்னுட்டு இந்த தண்ணியை குடிக்கும்போது அதுக்கு நோய் பரவிடும், டிசீஸ் பரவிடும், உடனே உறங்கி சாகும். இந்த கோழி குஞ்சுகளை அடைச்சி வைக்கிறது கூண்டில் ஃபுல்லாக வெயில் படும், அங்கே தண்ணி இருக்காது, அது குடிக்கிறதுக்கு தண்ணியே இருக்காது. ஆனால் தண்ணி வச்சுருக்க இதெல்லாம் காஞ்சி போய் கிடக்கும், டப்பாலாம் தண்ணியே இருக்காது, கத்திக்கிட்டே கிடக்கும் நாள் முழுவதும். சாயந்தரமாக தீவனம் வைக்கும் போது தண்ணியை வைப்பீங்க, ஏதோ ஒரு தண்ணியை ஊற்றி விடுவீங்க. அதோடு அந்த தண்ணியை குடிச்சிச்சினாலும் உடனே மூக்கில் சளி பிடிக்கும், சளி பிடிச்சோன்னே உறங்கி சாகும். இந்த தவறுகளையும் நம்ம செய்யக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்னா, ரெகுலராக காலையிலேருந்து மாலை வரையும் தண்ணி வைக்கிற கப்பில் தண்ணி தீரவே கூடாது, தண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். தீவனம் போடும்போது தீவனத்தட்டில் எச்சம் இல்லாமலும் தண்ணியில் எச்சம் இல்லாமலும் பார்த்துக்கணும். வெளிமேய்ச்சலில் இருக்கும்போது அதிகமாக அரிசிகளை போடக்கூடாது கோழிகளுக்கு. இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருந்தாலே கோழி குஞ்சுகளை ஈஸியாக வளர்த்தலாம். இப்போ 1 மாதம் கோழி குஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே ஓல்டுலேருந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் வளர்ப்பீங்க. டே ஓல்டு அதாவது பொறிச்சு ஒரு நாளில் இருந்து ஒரு 30 நாள் வரைக்கும் வளர்க்குறீங்கன்னு வச்சிங்களேன். இந்த 30 நாள் வரைக்கும், ஒரு 25 நாள் வரைக்கும் இந்த கோழி குஞ்சுக்கு நீங்கள் என்ன தீவனத்தை கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனையாக காட்டாது. அதே நேரத்தில் மருந்து போட தேவையில்லை, தண்ணி வச்சா போதும், அது பாட்டுக்கு வளர்ந்துட்டுருக்கும். நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன் நம்ம வீடியோலாம், கோழி குஞ்சுகளுக்கு, சிறுவிடை கோழி குஞ்சுகளுக்கு 3 மாதம் ஸ்டார்டர் தீவனத்தை தவிர வேறு எதுவுமே நீங்கள் கொடுக்க வேணாம். ஸ்டார்டர் தீவனம் மட்டும்தான் கொடுக்கணும். நீங்கள் தீவன செலவு அதிகமாகுது, எனக்கு அதனால் காஸ்ட் அதிகமாக இருக்குது, எப்படி நான் சமாளிக்கிறேன்னு தெரியல, அதனால் நம்ம எதையாவது அரிசியை உடச்சி கோதுமை நொய் எல்லாம் கலந்து போடுவோம், வளர்த்துடலான்னு நினைப்பீங்க. அப்படி வளர்க்க முடியாது, அது வளராது. அது புரோட்டீன் குறைபாடு ஏற்பட்டு என்ன செய்யும்னா, உடல் மெலிந்து போய் சுக்கா நோய் அடிச்சு ஒரு கோழி குஞ்சாக செத்து போயிடும். இந்த சுக்கா நோய் வர்றதுக்கு மெயின் காரணமே வந்து புரோட்டீன் லெவல் குறைபாடு தான். இது வந்து வேறு நோய்கள் கிடையாது. இந்த புரோட்டீன் லெவல் பெரும்பாலும் குறைஞ்சாதான் இந்த சுக்காவே வருது. டே ஓல்டுலேருந்து 3 மாதம் வரைக்கும், சிறுவிடைக்கு 3 மாதம் வரைக்கும் ஸ்டார்டரும், பெருவிடையாக இருந்தால் 2.5 மாதம் வரைக்கும் ஸ்டார்டர் தீவனம் கொடுக்கணும். சரி, இப்போ இது கொடுத்துக்கிட்டே இருக்கும்போதே
25 நாளைக்குள்ளே நோய் வருதே, எப்படி இது நோய் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற பயம் இருக்கும் நிறைய பேருக்கு. கோழிகளில் வச்சு நிறைய குஞ்சுகளை பொறிப்பீங்க, 15 குஞ்சு 20 குஞ்செல்லாம் பொறிச்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அழகாக வளர்ந்துருக்கும் அந்த 10 நாள் 15 நாளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா உறக்கம் வந்து ஒன்று ஒன்றா செத்து போயிடும். இந்த உறக்க நோயின்னு சொல்லுவீங்க. உறக்க நோய் அப்படின்னா அது ஒரு தனியான நோய் கிடையாது, அதுவே வெள்ளைக்கழிச்சல் தான். வெள்ளைக்கழிச்சல் பச்சை கழிச்சல் தான் உறக்க நோயின்றது. சளி பிடிச்சாலும் உறங்கும். அப்போ இந்த 3 நோய் தான் மெயினாக அந்த கோழி குஞ்சுகளை அட்டாக் பண்ணும். இப்போ இந்த வெயில் காலத்தில் வந்து அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அம்மை அட்டாக் பண்ணும். அப்போ மற்ற பொதுவான காலங்களில் எது கோழி குஞ்சுகளை தாக்கும், அது எது இறக்கும், சரியான முறையில் வளர முடியாமல் எது தூங்கிட்டே இருக்கும். இப்போ சில பேர் சொல்லுவாங்க கோழி குஞ்சுகளை அடைச்சி வைக்காதீங்க, திறந்து விட்ருங்க, அப்போ நல்லா வளர்ந்துரும்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அடைச்சிருந்தாலும் திறந்துருந்தாலும் அந்த நோய் வந்துருச்சுன்னா அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஒரு குஞ்சு உறங்கி சாகுதுன்னு நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே இருக்கிற 15, 20, 25, 50 எல்லாமே கொத்து கொத்தாக சாகும். 5, 10ன்னு சேர்த்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, முதல்ல இந்த கோழி குஞ்சுகள் வளர்ப்பு முறையில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல என்ன செய்யணும்னா கம்பி கூண்டு, அதாவது நம்ம இந்த பிராய்லர் கோழிக்கு கூண்டு அடிப்பாங்க பார்த்துருப்பீங்க, கம்பி கூண்டுகள் தூக்கிட்டு போவாங்க. அந்த கம்பி அந்த வலையை வாங்கி வெல்டர்கிட்ட கொடுத்து அழகாக ஒரு 2க்கு 2, 2க்கு 4 இந்த மாதிரி அகலத்தில் 2 அடி அகலம் 4 அடி நீட்டில் ஒரு தரையிலேருந்து ஒரு 1 அடி உயரத்துக்கு கால் வச்சு, இரும்பு கம்பியாலேயே கால் வச்சு, அதே மாதிரி வலையை சுற்றி வர நீங்கள் வந்து வெல்டிங் பண்ணிட்டீங்கன்னா கீழ்ப்பகுதியில் இந்த வலையவே வெல்டிங் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பச்சை வலை, இந்த பச்சை கலர் வலை இருக்குது பாருங்கள், கடையில் இருக்கும் பச்சை கலரில், அந்த வலையை வாங்கி உள்ளே விரித்து நீங்களே சைடில் சுற்றி வர தச்சிடலாம். கம்பி போட்டோ, கட்டு கம்பி போட்டோ அல்லது வேறு ஏதோ போட்டோ சுற்றி வர அந்த வலை தூக்கிட்டு வராத அளவுக்கு தச்சிட்டிங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியில் தைக்கணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சின்ன குஞ்சுகளுக்கு இந்த ஒரு டே ஓல்டுலேருந்து நம்ம 1 வாரம் வரைக்கும் கம்பி கூண்டில் விட தேவையில்லை. அதாவது இந்த 1 வாரம் வரைக்கும் நம்ம ஒரு அட்டைப்பெட்டி, நல்ல ஒரு அகலமான அட்டைப்பெட்டியை வாங்கிட்டு வந்து அதில் ஒரு குண்டு பல்பை தொங்க விட்டு கூட, தரையிலேருந்து ஒரு 1 அடி உயரத்துக்கு குண்டு பல்பை தொங்க விட்டு கூட அந்த கோழி குஞ்சுகளை நம்ம 15 நாள் வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் வளர்த்துடலாம். 15 நாளைக்கு அப்புறம் நீங்கள் இந்த கம்பி கூட்டில் ஏற்ற போகும்போது அந்த கால்கள் சின்னதாகவே இருக்கும் அதனுடைய பாதங்கள்லாம். அதனால என்ன ஆகும்னா, அந்த பச்சை வலை கட்டாமல் நீங்கள் பெரிய வலையை மட்டும் வச்சுருந்தீங்கன்னா அந்த கால் வந்து அதில் வச்சு பிடிச்சி நிற்க முடியாது, அதுக்கு தடுமாறும், அந்த கம்பியில் பிடிக்க முடியாது. அதனால் கால் வெளியே வரும். கீழே கால் தொங்குச்சுன்னா கீழே போகிற நாயோ பூனையோ அந்த காலை பிடிச்சி இழுத்துரும். அதனால தான் 1 அடி உயரத்துக்கு தரையிலேருந்து உயர்த்தி வைக்க சொல்கிறோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை வலையை கட்டிட்டிங்கன்னா அந்த கால் கீழே தொங்காது. சரி, சைடில் நுழையுது அப்படின்னா சைட்லேயும் பச்சை வலையை ஒரு 1/2 அடி உயரத்துக்கு சுற்றி வர பச்சை வலையை கட்டி வச்சிடலாம். 1/2 அடி உயரத்துக்கு சுற்றி வர கட்டிட்டு கீழேயும் கட்டிட்டிங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். கோழி குஞ்சுக்கு எந்த பாதிப்பும் வராது. பூனை பிடிக்காது, நாய் பிடிக்காது. இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான முறையில் நீங்கள் அதுக்கெல்லாம் வளர்த்தெடுக்கலாம். ஏன்னா கோழி குஞ்சுகளை முதல்ல பொறிச்சு விடும்போதே பாதுகாப்பு ரொம்ப முக்கியமானது. பாதுகாப்புனா இந்த பூனைக்கிட்டேருந்து நாய்கிட்டேருந்து இதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் பாட்டுக்கு திறந்து விட்டுட்டீங்க அப்படின்னா அது பாட்டுக்கு எங்கேயாவது கூட்டு போயிருந்தீங்கன்னா நாய்கள், கோழி பிடிக்கிறதுக்குன்னே நாய்கள் இருக்கும். 4 நாய் 5 நாய் சேர்ந்து வந்து எல்லா கோழி குஞ்சும் பிடிச்சி போயிடும். அதே மாதிரி பூனைகள், நம்ம வீட்டில் இருக்க பூனை பிடிக்காது, வேறு வீட்டில் இருக்க பூனைகள் வந்து பிடிக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் கோழிகள் வளர்க்குற வீடுகளில் பூனைகள் இருந்தால் அந்த பூனைகள் வந்து கோழி குஞ்சுகளை பிடிக்காது, அது பழக்கத்தில் இருக்கும். அது இல்லாமல் புதுசாக ஒரு பூனை வந்துச்சுன்னா அந்த கோழி குஞ்சுகளை பிடிக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த கூண்டிலேயே நீங்கள் வச்சு வளர்க்கும் போது இன்னும் சில பெனிஃபிட்டுகள் என்ன ஆகும்னா, கோழி குஞ்சுகளுக்கு என்ன ஒரு லாபகரமான ஒரு இதாக இருக்கும்னா, இப்போ கோழி குஞ்சுகளுக்கு நீங்கள் தண்ணி வைக்கும்போதும் தீவனம் போடும்போதும் அந்த தட்டுகளில், தீவன தட்டுலையோ தண்ணி வைக்கிற பாத்திரத்துலையோ எச்சம் விழாது. அந்த கோழி குஞ்சுகளோட எச்சம் விழாமல் இருக்கும். எச்சம் விழாமல் இருந்தாலே இந்த வெள்ளைக்கழிச்சல் நோய் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால தான் என்ன சொல்கிறோம்னா, இந்த கோழி குஞ்சுகளுக்கு தீனி வைக்கும்போது தண்ணி வைக்கும்போது அதில் எச்சம் மட்டும், கோழி குஞ்சு எச்சம் மட்டும் படக்கூடாது. எச்சம் படாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே அந்த கோழி குஞ்சுகள் இந்த உறக்க நோய், இந்த வெள்ளைக்கழிச்சலோ பச்சை கழிச்சலோ அதுக்கு வராது. அது 1 மாதம் வரைக்கும் நீங்கள் அந்த நோய் வராமல் வளர்த்துட்டிங்கன்னா 1 மாதத்துக்கு அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்த்துடலாம். ஆனால் 1 மாதத்தில் கண்டிப்பாக நோய் வரும். அப்படி வரும்போது தான் நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இந்த ஓஎஃப்எம் கலவை, ஓஎஃப்எம் ஒரு 60 ml பாட்டிலில், மெரிக்குயின் மாத்திரை 150 ml 3 மாத்திரை, பாராசிட்டமால் 650 1, இந்த 4 மாத்திரை எடுத்து நல்லா நுணுக்கிக்கிட்டு அந்த ஓஎஃப்எம் பாட்டில் மேலே வெள்ளை மூடி ஒன்று இருக்கும். அந்த மூடியில் கொஞ்சம் தண்ணி எடுத்து இந்த மாத்திரை நுணுக்குன்னு அதில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் காத்திருந்தீங்கன்னா அது சிறப்பு மாதிரி மாறிடும். அதை எடுத்து அப்படி கலக்கிட்டு அந்த ஓஎஃப்எம் பாட்டில் ஓப்பன் பண்ணி உள்ளே ஊற்றி குளிக்க வச்சுக்கிட்டு உறங்கிது, கோழி குஞ்செல்லாம் உறங்குதுன்னு சொன்னால் அவருடைய தீவனம், நீங்கள் ஸ்டார்டர் தீவனம் போடுறீங்க, ஒரு இதில் எதுலையோ தீவனம் போட்டு வைக்க போகிறீங்க. அந்த தீவனத்தில் இந்த ஓஎஃப்எம் கலவையை என்ன பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு
ஒரு 15 ml 20 ml கூட கலந்துக்கலாம். 1 லிட்டரோ ஒரு அரை லிட்டர் எடுத்துக்கிட்டீங்க, அரை லிட்டர் தண்ணிக்கு ஒரு 15 ml ஓஎஃப்எம் கலவையை கலந்து அந்த ஒரு மக்கில் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இந்த ஓஎஃப்எம் கலவை ஒரு 15 ml ஊற்றி அப்படியே கலக்கிட்டு அந்த தண்ணியை அந்த தீவனத்துக்குள்ளேயே ஊற்றணும். அந்த தீவனம் மற்ற நாளில் ஊற்ற தேவையில்லை. அந்த நோய் வந்தால் 4 நாளைக்கு தொடர்ந்து அந்த தீவனத்துக்குள்ளே தண்ணி ஊற்றணும். குடிக்கிற தண்ணியை வைக்கக்கூடாது. காலையில் 7:30 மணிக்கு தீவனம் வைக்கிறீங்கன்னா குடிக்கிற தண்ணியை எடுத்து வச்சிடணும். குடிக்கிற தண்ணி ஒரு 9:30 மணி 10 மணிக்கு தான் உள்ளே வைக்கணும். அப்போ என்ன பண்ணோம்னா 1 லிட்டருக்கு 15 ml அந்த ஓஎஃப்எம் கலவையை கலந்து அந்த தண்ணியும் அப்படியே மூலையில் வச்சிடணும். நல்லா தண்ணி கொட்டாத மாதிரி. இல்லை நீங்கள் பிளாஸ்டிக் டப்பாவில் வைக்கிறீங்கன்னா லப்பா 2 பக்கம் ஓட்டை போட்டு இந்த கம்பி குண்டில் ஒரு பக்கம் இழுத்து கட்டிடலாம். ஒரு கட்டு கம்பியை போட்டு கட்டிட்டிங்கன்னா அது சரிக்கவே சரிக்காது. அதே மாதிரி தீவனம் போடுற அந்த ஃபீடர்களும் ஃபீடர் இல்லை அப்படின்னா ஏதாவது தட்டில் போடுறீங்க இல்லை ஒரு ட்ரேயில் போடுறீங்க அப்படின்னா அந்த ட்ரேக்குள்ளே ஒரு கல்லை தூக்கி வைக்கணும். செங்கல்லோ ஏதோ ஒரு அரைக்கல்லை வச்சு வெயிட்டாக வச்சுட்டிங்கன்னா அந்த தீவனத்தை தீவனம் கீழே கொட்டாது. தீவனம் தின்னு முடிஞ்சோடனே தீவனத்துக்குள்ளே உள்ள தீவனம் கிடந்தால் கவனித்து தீவனத்தை எடுத்து வெளியே வைக்கிறது நல்லது. ஏன்னா அதில் எச்சத்தை போட்டிங்கன்னா எச்சத்தை மறுபடியும் திங்கும். இந்த 1 மாதத்தில் இந்த நோய் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இந்த உறக்க நோய் வந்துடும். வந்தோடனே இந்த நீங்கள் மருத்துவத்தை எத்தனை நாள் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா அந்த தீவனத்தை தண்ணி ஊற்ற சொன்னோம் பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளைக்கு இல்லை 5 நாளைக்கு இதே மாதிரி தான் நீங்கள் தீவனம் கொடுக்கணும். 2 வேளை, ஒரு நாளைக்கு 2 வேளை தீவனம் கொடுக்குறீங்க. காலையில் ஒரு 7:30க்கு போட்டிங்கன்னா நைட்டு சாயந்தரம் ஒரு 3:30-4 மணிக்கு தீவனம் போடுங்க. அப்போ இப்படி நீங்கள் அந்த தண்ணியை ஊற்றி கொடுக்கும்போது அதுங்க அந்த தீவனத்தை மருந்து கலந்த தீவனத்தையே தின்றும். பசியில் பேசாமல் இருக்காது. எல்லாமே உறங்கிட்டு இருந்தாலும் அதை திங்கும். அதை திங்கும் போது என்ன செய்யும்னா அதுக்கே தெரியாமல் நோய் வந்து குணமாகும். சளி குணமாகும், வெள்ளை கழிச்சல், பச்சை கழிச்சல் எது இருந்தாலும் உள்ளார போய் இந்த மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா எல்லாம் குணமாயிரும். ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சு எல்லாமே தெளிஞ்சிரும். நல்லா தீவனம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்புறமா நீங்கள் ஒரு 5 நாளைக்கு ஒரு 4 நாளைக்கு இந்த மருந்தை கலந்து போட்டு அப்புறமா மருந்தை வந்து தண்ணியிலேயே அந்த 5 நாளைக்கு தண்ணியிலையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா அதை எடுத்துடலாம். அந்த மருந்தை நீங்கள் போட தேவையில்ல. இப்போ அந்த தண்ணிக்குள்ளே என்ன போடணும், வேறு என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா குடிக்கிற தண்ணியில் 1 லிட்டருக்கு 15 ml ஓஎஃப்எம் கலவை ஊற்றிட்டீங்க. அப்புறம் வந்து வைமரால் ஒரு 0.5 ml, ஒரு லிவர் டானிக் ஒரு 5 ml இதே மாதிரி ஊற்றி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா அந்த கோழி குஞ்சுகள் இந்த உறக்க நோயிலிருந்து விடுபட்டு நல்லா தெளிவாயிரும். ஏன் இதெல்லாம் கலக்க சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் வந்து நோய் வாய்ப்படும் போது விட்டமின் ரொம்ப அவசியமானது ஒன்று உடலுக்கு. அப்போ அதனால் அந்த விட்டமினை கொடுக்குறோம். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா லிவர் பாதிக்கப்படாமல் இருக்கவும், சீவனம் நல்லா எடுக்கவும், ஃபீடு நல்லா எடுக்கிறதுக்கும் நாம் வந்து லிவர் டானிக்கு கொடுக்குறோம். அது எலக்ட்ரால் பவுடர் இருந்தால் அதில் கலக்கிறது ரொம்ப சிறப்பு. இந்த மாதிரி உறங்கிட்டு இருக்க கோழி குஞ்சுகளுக்கெல்லாம் எலக்ட்ரால் பவுடர் கலந்து மருந்து கொடுத்தீங்கனாலே உடனே ரெடி ஆகும். இதான் இந்த உறக்கம் இல்லாமல் இந்த உறக்க நோய் 1 மாதத்தில் வருகிற கோழி குஞ்சுக்கு வர்ற இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஃபுல் நம்பிக்கையாக 100% நம்பகத்தன்மையான மருத்துவம் இந்த மருத்துவம். இதுவே 10 கோழி குஞ்சு இருந்தாலும் சரி, 100 கோழி குஞ்சு இருந்தாலும் சரி, 1000 இருந்தாலும் சரி, இந்த ட்ரீட்மெண்ட் நீங்கள் பண்ணுங்கள். பயப்படாமல் எல்லா கோழி குஞ்சும் காப்பாற்றலாம். ரெண்டு மாத குஞ்சாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணலான்னா அதுக்கும் இதே பண்ணலாம். இதே மாதிரி தீவனத்தில் போடலாம். 2 மாதத்துக்கு மேலே இருக்குது என்ன பண்ணலான்னு பார்த்தா அந்த ஆக்சிடெட்ராசைக்ளின், அப்புறம் வந்து ஆக்சிடெட்ராசைக்ளின் லாங் ஆக்டிங்கு, அப்புறம் வந்து B12 இன்ஜெக்ஷன் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் வீடியோவில். அந்த வீடியோலாம் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை 2 மாதத்துக்கு மேலே உள்ள குஞ்சுகளுக்கு இன்ஜெக்ஷனை பண்ணிவிட்டு இதே மாதிரி மருத்துவத்தை இந்த தீவனத்தில் தண்ணியை கலந்து ஊற்றி விட்டிங்கனாலே 3 மாதத்துக்கு மேலே இருக்க பெரிய கோழி, 10 வருஷத்து கோழியாக இருந்தாலும் 5 வருஷத்து கோழியாக இருந்தாலும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் குணமாகும். இதில் சேவல்கள் வெறும் சளி தான் பிடிச்சிருக்குன்னா அதுக்கும் நான் மருந்து சொல்லியிருக்கேன். உள்ள டெரிபிலின்னு ஜெண்டாலேப்லாம் போட சொல்லியிருப்பேன். அதிகம் சளியாக இருந்தால் அதுகளுக்கும் இந்த தீவனம் திங்கிற முறையில் இதே மருத்துவத்தை தான் செய்யணும். இந்த குஞ்சுகளுக்கு சொன்ன மருத்துவம் தான் தீவனத்துக்கு. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல், வீடியோவை தள்ளி விடாமல் தயவுசெய்து வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய தோழர் தோழியர்களுக்கு இது அவங்களுடைய குரூப்புகள் இருந்தால் அதில் இங்கே ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணி விட்டு எனக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஏன்னா நான் வேறு எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு செய்யலை. கோழிகளை நீங்கள் காப்பாற்றணுன்றது என்னுடைய நோக்கம். ஆகவே அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயிக்கலாம் வாங்க.